வணக்கம். இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து புரதானி பார்க்கு. புரதானி பார்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். வந்து இது வந்து சீ ஃபுட் ஐட்டங்கள் எல்லாமே விற்கிறது இங்கே தான். ரொம்ப வெரைட்டிஸான இடங்கள் இருக்கும். பார்த்தா ப்ரான்ஸு, ஃபிஷ், அப்புறம் மற்ற எல்லா கலமாரி, ஆக்டோபஸ், எல்லாமே இருக்கும். அந்த பாருங்க, அவனுங்களையும் எடுங்க நல்லா. ஸோ போவா Yes, welcome. Yes, we have a mixed seafood, vegetarian. Let me just explain to you. Yeah, we have a tiger prawns. This one, prawns with the shells. And here we have prawns without shells. I mean, we take the shells out before the cooking. And here we have a mixed octopus with calamari. Also, we have a spiced lobster. We pocket the lobster. We take out meat like this one, and then we put it the stick. Also, we have a crab meat. And this one, we have a scallop. And this is mussels, the small shellfish. Okay? And here we have a white snapper fish, and here we have like a king, we have a tuna fish, barracuda, we have a kingfish, and coral shark, and we have a chicken. That one is chicken with tandoori masala. We have a plain chicken. Also we have a chicken with tikka masala, and this is duck with tandoori masala, and this is guinea fowl. Also we have a goat meat. We have a like a rabbit. Over there we have a gizzard. We have a mashed potato. We have a sesame bready fruit. Also we have a like a rice cake, we have a sambusa beef, sambusa vegetarian, falafel. Over there we have a manioc cassava, sweet potato. We have a amazing corn, sweet banana plantain, sweet calamari, and octopus biryani. Yes, sir. Wow. Yes. Very lot of things. Yes, karibu sana. ரொம்ப நிறைய ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. இது சவர்மா, உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ரொம்ப ஃபுட் அப்பிடைட்டுக்கு வந்து நிறைய இருக்கிறாங்க. இதெல்லாம் செக்ஸ், அவங்க எல்லாமே நல்லா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்தீங்கன்னா இது நல்லா வந்து என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். இது ரொம்ப நல்லா, சில பேருக்கு நல்ல அழகான ஒரு சுற்றுலா தலமும் கூட. குழந்தைகளோட இங்கே வந்து இருக்கிறதுக்கு எல்லா வெரைட்டிஸ் இருக்கும். இது வந்து லோக்கல் சென்சிபா பீஸா, இந்தியன் பீஸா, சென்சிபா பீஸா. திஸ் இஸ் அ ஃபேமஸ் ஆஃப் த இந்தியன் பீஸா. சீஃபுட் எல்லாமே உங்களுக்கு நிறைய இங்கே எல்லாருமே வந்து வாரத்தில் வந்து ஒரு நாளாவது 2 நாளாவது கம்பல்சரி இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போனால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா பக்கத்திலே ஓரமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா ஒரு அருமையான ஒரு வியூ உங்களுக்கு. போர்ட் ஓரமாக இருக்குது. இன்னைக்கு வந்து 26 பாக்ஸிங் டே, அதனால வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ராத்திரி 9:30 ஆகுது. உங்களுக்கு 9:30லையுமே உங்களுக்கு இவ்வளவு க்ரௌடு இருக்குது. அப்படிங்கிறப்ப மக்கள் என்டர்டைன்மெண்ட் தான் அதிகம். ஏன்னா கிறிஸ்மஸ்க்காக எல்லாரும் வந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப இயல்பாக வந்து சாப்பிட்றதுக்காகவோ கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்லன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு போயிடுற ஆளும் உண்டு. இப்போ நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, இதை ஃபுட்டு திருவிழா அப்படின்னு சொல்லலாம், உணவு திருவிழா. கிட்டத்தட்ட அதே தான் சொல்லலாம். டெய்லி உணவு திருவிழா போயிட்டு இருக்கீங்க. ஆமா, அதோட முடிச்சுட்டு அப்படியே திரும்புவோம் இந்த பக்கம். இப்போ நீங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க ஹோட்டல் வந்து ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டு. அது வந்து கடலுக்கு மேலே இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் பேர். ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு இது வந்து ஆக்சுவலாக ஃப்ளோட்டிங்கிற நேம் வந்து இதுவங்க சவுத் ஆப்பிரிக்கன் கம்பெனி உள்ளது. அது ஃபிஷ் மார்க்கெட், ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். அந்த ஹோட்டல் இதுக்கு பேர் ஃபிஷ் மார்க்கெட். இன்டர்நேஷ்னல் பிராண்ட் உள்ளது. அது சவுத் ஆப்பிரிக்கன் ஃபிஷ் மார்க்கெட். அது
இந்த இது ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், இது சவுத் ஆப்பிரிக்கன் கம்பெனி. ஃபிஷ் நேம் வந்து ஃபிஷ் மார்க்கெட். இவங்க தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். வேர்ல்டு வைஸாக அவங்களோட கம்பெனி இருக்கிறதுனால நல்ல க்ரௌடு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்கும் நல்லா. அது ஈவினிங் டைமில் நல்லா இந்த சன்செட்டுக்காக நிறையா வருவாங்க. இங்கே மேலே எடுத்துருங்க, கேப்டவுன் ஃபிஷ் மார்க்கெட் போட்டுருங்க. இங்க நிறைய வந்து போட்டோகிராஃபர்லாம் இருக்கிறாங்க. திரும்புற பக்கம் போட்டோ வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அவர் அப்படியே போட்டோகிராஃபர் பாத்தீங்க நீங்க, அந்த இருக்காரு பாருங்க. 2 ரூபாய்க்கு போட்டோ எடுத்து கொடுப்பாரு. சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப அழகா இருக்கும். 2 ரூபாய்க்கு ஃபிளாஷ் போட்டு எடுக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். மசாய் ஐட்டங்கள், இது வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன் தானே. இது நார்மலான ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் லோக்கல் ப்ரொடக்ஷன். இந்த இதனால நம்மளுடைய இது சொல்லுவோம்ல, ஓலப்பாயின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியான மெட்டீரியல்ஸ் இது. இதுலேயே குள்ளாந்த நம்ம ஊர்ல எல்லாம் இதில் இருக்கு பாருங்க. அந்த இதுலேயே மெருகேற்றினது தான் இது. சின்னதாக நைலான் மாதிரி பண்ணி, இது நேச்சுரலாக உள்ளது தான் இது. இது நேச்சுரலான, ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் அந்த ஓலப்பாயில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். எல்லாமே நம்ம ஹேண்ட்வுட் மாதிரி எல்லாமே. இதெல்லாம் வேற மாதிரி. இதுதான் மெயினாக. எல்லாமே மசாய் குரூப்ஸ். ஃபுல்லாக மசாயோட ஐட்டம். கம்மல் மாதிரி இது மாற்றிக்காங்க. ஆமாம், எல்லாமே கம்மல்ஸ் தான். பட் அது மசாயோட இது நிறைய விரும்புவாங்க. யூரோப்பியன்லாம் ரொம்ப விரும்புவாங்க இதெல்லாம். ஆமாம், இது சும்மா அப்படி மாட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அப்படியே இந்த இது பண்ணுறதுக்கு வந்து யூரோப்பியனுக்கூட ரொம்ப நல்லா செய்கிறது நல்லாயிருக்கும். அதனால சின்ன ஸ்மால் ரெஸ்டாரண்ட் இது. டீ காஃபி இங்கே ஜிஞ்சர் டீ நல்ல ஃபேமஸ். ஆமாம், ஒரு ஜிஞ்சர் டீ வாங்கினோம்னா 2 பேர் தாராளமாக குடிக்கலாம், அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. நல்லா அடிக்கடி நண்பர்களோடு இங்கே தான் வந்து நான் டீ சாப்பிடுவோம். ஏன்னா சீ வியூ இருக்கிறதுனால இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக வந்து ஈவினிங் வந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்க இடம் இது. நல்லா அழகான இடம். சாயந்தரம்னா நம்ம டீ சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ராத்திரினால நம்ம டீ சாப்பிட வாய்ப்பு இல்லை. இல்லை, நல்ல அருமையான ஒரு இடம் இது. சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படியே கட் பண்ணிட்டு வாங்க. அந்த சில்ட்ரன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சைக்கிள்ல இருந்து ஏற்ற இறக்குறது, ஊஞ்சல் விளையாடுறது, நல்லா எல்லா விஷயங்களும் நல்லா கொடுத்துருப்பாங்க. இங்கே மேக்ஸிமம் வந்தாங்கன்னா ஃபேமிலியோட வந்தால் இங்கே விட்டுட்டு உட்காந்துருவாங்க. அதுங்க பாட்டு விளையாண்டுட்டு வரட்டு. ஜம்பிங் பண்ணுறான் பாருங்க உள்ளார இந்த பக்கம். இங்க வந்து இது சில்ட்ரன் பார்க்ல டெய்லி சாயங்காலம் மேக்ஸிமம் வருவாங்க. இங்க வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இடம் இது சில்ட்ரன்ஸ்க்காக.
சின்ன பிள்ளைங்களுக்கு கார்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்கு பாருங்க. உள்ளார அந்த பிள்ளைங்க ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு கார் ஒரு ரியல் ஃபீலிங்கில் வந்துட்டு இருக்கு. ஆமா அந்த பக்கம்